அப்பா ரொம்ப பெரிய ஆடிட்டர், மிகப்பெரிய கணக்கர், பெருங்கணக்கர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர், அவரோட அந்த மன்னனுக்கு பெருங்கணக்கராக அப்பா இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் காலமடைஞ்சிடுறார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் திறமசாலி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை சொன்னதை கேட்டுட்டு மன்னரும் அவர் மகனை கூப்பிட்டு உட்கார வச்சு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. அதுக்கு அவர் தகுந்த பதிலில் சொல்கிறாரு. அதனால் சரி, உங்கள் அப்பா பார்த்த அந்த பெருங்கணக்கர் வேலையை நீ இன்னையிலிருந்து பாரு அப்படின்னு அந்த மன்னர் அந்த பொறுப்பை கொடுக்குறார். ஒரு 4-5 வருடங்கள் சிறப்பாக இவர் கணக்கெல்லாம் பார்க்குறாரு. அந்த கணக்கு பார்த்துட்டு இருந்த ஒரு நாளில் ஒரு நாள் பார்க்கும்பொழுது அந்த மன்னர் இறந்துடுறார். அந்த மன்னர் இறந்த பிறகு சில மாதங்கள் கழித்து அவர் அங்கே தான் மறுபடியும் அந்த அரண்மனையிலே தான் வேலை பார்க்குறாரு. சில மாதங்கள் கழித்து அந்த மன்னருடைய மனைவி இவரை தகாத முறையில் அணுகிறாங்க. அதை பார்த்துட்டு இவர் பயந்து அந்த வேலையை விட்டுட்டு ஓடி வந்துடுறார். ஓடி நள்ளிரவே அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு கிளம்பி ஓடிடுறாருங்க. அப்படியெல்லாம் வந்தவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தாங்க தாயுமானவ சுவாமிகள். அந்த தாயுமானவ சுவாமிகள் தான் அந்த மாதிரி அந்த அரசியனுடைய அந்த ஒழுக்கங் தவறிய பார்வையை மீறி, அந்த நட்பை மீறி வெளியில் ஓடி வந்துடுறாருங்க. சின்ன வயசுலேயே இவர் இறை ஞானம் பக்தின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காருங்க. சமஸ்கிருதம், தமிழ், அதுக்கடுத்தது ஜோதிடம், அதுக்கடுத்தது வைத்தியம், வேத இதிகாச புராணங்களில் தேர்ச்சி, இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே இவர் கற்றுக்கிறாருங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருச்சியில் பாடசாலை நடத்தி வந்த சிற்றம்பல தேசிக சுவாமிகள், அவங்கள்ட்ட தான் இவர் எல்லாத்தையும் கற்றுக்கிறார். ஆங்கிலம் கூட கற்றுக்கிறார். அதே மாதிரி கண்ணீர் மல்க எப்பொழுதுமே தாயுமான சுவாமிகள் பாடிண்டே இருப்பார். திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தாயுமானவர் சிவாலயத்துக்கு அடிக்கடி போய் அங்கே உட்கார்ந்துருவார். அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். அவங்க அப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி இறைவனோட எப்பயுமே ஐக்கியமாயிக்கொண்டே இருப்பாங்க. அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே, எல்லா உயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்குவோம் நின் அருட்கருணை செய்யாய் பராபரமே. இப்படி பராபரமே 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 என்று இறுதியிலே பராபரம் முடியக்கூடிய பராபர கண்ணியை பாடியவர் இவர் தாங்க. இவருடைய அந்த எளிய வரிகள், பாடல்கள், அந்த கருத்து பொதிந்த அந்த பராபரக்கண்ணி பாடலை வச்சு தான் பிற்காலத்தில் வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் எல்லாருமே அந்த அடிகளை பின்பற்றி, பாரதியாரும் வள்ளலார் அடிகளாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் தாயுமான சுவாமியுடைய அந்த பராபரக்கண்ணி பாடல்கள் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் பாடி 1452 பாடல் தான் இப்போ கிடச்சிருக்கு. மீதியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நிறைய பாடல்கள் இந்த மகான் பாடியிருக்காங்க. அதே மாதிரி சைவ சித்தாந்தத்திலேயும் அத்வைதத்திலேயும் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்து அதில் சமரசம் கண்டவங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுதான் தாயுமான சுவாமியுடைய பாடல். எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்கள். எப்படி இறைவன்கிட்ட கேட்குறார் பாருங்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு சுவாமிகள், அவங்கள்ட்ட தான் இவங்க சீடரானாங்க. அந்த மகான் இந்த மகானை பார்த்து அருட்கண்ணால் பார்த்து சச்சு தீட்சை, அதே மாதிரி காதல மந்தோபதேசம் செய்து வாசக தீட்சை, அந்த 2 தீட்சையும் இந்த தாயுமான சுவாமிகளுக்கு கொடுத்தாங்க. இந்த மகான் மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி அதாவது தை மாத விசாகம் அவங்களுடைய முக்தி நாளாகும். இந்த மகானுடைய ஜீவசமாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரத்தில் இந்த மகான் நித்திய சமாதி அடைஞ்சிருக்காங்க. அதனால் இவங்க விட்டு சென்ற பல பாடல்கள், பக்தி பாடல்கள், அவங்க காட்டிய பக்தி நெறிமுறைகள், அந்த தாயுமான சுவாமிகள் வாழ்ந்த அந்த ஒழுக்க நெறிமுறைகள், இதெல்லாம் நாம் பின்பற்றினோம்னாலே அந்த சுவாமிகளுடைய அருளாசி நமக்கு கிடைக்குங்க. அதனால் எல்லாமல்ல ஸ்ரீ தாயுமான சுவாமிகளுடைய அருட்பெரும் பாடல்களை பாடுவோம், ஆனந்தமாய் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் மகான்கள், மகரிஷிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.